பின்னாடி வர சந்ததிகளுக்கு இது நம்ம ஒரு முன்னுதாரணம் இருக்கலாம். தம்பி நம்ம நாராஜ் சொன்னாப்படி நாங்கள் 2 பேரும் ஆரம்பித்தோம். 2 பேர் தான் அவங்க இருந்தான். இருந்தான். அப்போ 2 பேராக வருவாங்க, 4 பேராக வருவாங்க. 20 பேர் 30 பேர் இருக்கோம்னா இது ஒரு வளர்ச்சி. அதனால் வந்து இந்த அடுத்த கூட்டங்களில் வந்து இந்த 20, 40 ஆகும், 40, 80 ஆகும். இப்போ இது எதுக்காக சொல்கிறேன்னா, எதுக்கு பல்வேறு இடத்துல வந்து ஆர்வம் வளர்ச்சி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து நிர்வாகிகள் வந்து இப்போ தேர்வு பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்துட்டோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து தம்பி கண்ணாவட்டிலேருந்து வர்றாங்க பத்திரப்பூர். அந்த தம்பிக்கு அந்த பகுதியில் ஒரு பொறுப்பு போடுறதுக்கு திட்டம் கொடுத்துருக்காங்க. தம்பி ஒரு சின்னாலப்பட்டியில் இருக்கிறாங்க. சின்னாலப்பட்டியை வந்து அந்த பகுதியில் பேராட்சி கட்டுப்பட்ட நீர்நிலையை பாதுகாக்கிறதுக்கு அவர் தம்பியை பொறுப்பு போட்டிருக்காங்க. அதாவது பொறுப்பாளர், இப்போதைக்கு பொறுப்பாளர். இப்போ அண்ணாச்சி வந்து அவர் நம்ம பாளையங்கோட்டை, இவர் தம்பி வந்து தேவைப்பட்டார். இப்படி அந்தந்த பகுதியில் பொறுப்பாளரை போகிறது தான் இப்போ இவங்கெல்லாம் வர வச்சு இந்த வேலையை செய்யுது. இப்போ சார் வந்து நிலக்கோட்டை தொகுதினாலும் ஒரு அழகுமட்டியில் அவர் பகுதியில் ஒரு விவசாயி தான் வரும். அது ஐயா வந்து அவர் ஒரு விவசாயி அப்படிங்கிறதுனால எல்லா பேருமே இதை தெரிஞ்சுக்கணும். இந்த சகோதரை வந்து ஒரு ட்ரஸ்ட் மாதிரி வச்சு ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது பண விதைகள் முழுமையாக அர்த்தம் பண்ணுறாங்க. அதனால் வந்து எல்லா பேருக்கும் பொறுப்பு அறிவிக்கிறதுக்கு, பொறுப்பு போடுறதுக்கு தான் திட்டமிட்டுருக்காங்க. இப்போதைக்கு வந்து இப்போ எல்லோரும் பொறுப்பாளராக போட்டு இப்போ வேலை செய்வோம். ஆனால் வந்து இப்போ பொறுப்பு வாங்கினதுக்கு பிறகு அந்தந்த பகுதியில் வந்து திறன்பட வேலை செய்யணும். அதுதான் நம்மளுடைய குறிக்கோள். இப்போ நம்ம எதை நோக்கி போகிறோம்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அவன் இந்த பாதையை போகிற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட குளம் குட்டைக்கு கம்மாய் இருக்கு இல்லையா, இதை வந்து எப்படி பாதுகாக்கணும், நாம் வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தால் பட்டாது. அப்போ வந்து முயற்சி எடுத்து அது மனதாக எடுத்து அரசு துறைக்கு ஒரு கவனத்தை கொண்டு போய் அதை அரசு துறை உதவியோடு தான் சில ஆப்ரேட்டுகளை எடுக்க முடியும், சில கெமிக்கல்களை காட்ட முடியும், சில நல்லொழிப்படுத்த முடியும். அதனால் வந்து விரைவில் வந்து நம்ம அதுக்கான முயற்சிகள் எடுப்போம், தொடர்ந்து இதை பணி செய்வோம். அதனால் வந்து எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுங்க. இப்போ எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி பண்ணிங்கன்னா இந்த பகுதியில் இந்த மாவட்டத்தில் வந்து எத்தனையோ சங்கங்கள் இருக்கலாம், ஏதோ பல்வேறு சங்கங்கள் இருக்கலாம். அந்த குழுவை நாங்கள் ஏன் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஊரில் வந்து தொப்பம்பட்டியில் அரண்மனை மாவட்டம் ரொம்ப ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்கு நாங்கள் முழுமையாக இந்த அடிப்படையில் தான் நீண்ட காலமான ஒரு போராட்டம். கிட்டத்தட்ட ஒரு 2022 2024 வரைக்கும் போராட்டம். 2024 டிசம்பர் மாதம் தான் அந்த ஆக்கிரமிப்பு எடுக்கப்பட்டாங்க. எடுத்ததுக்கப்புறம் தான் ஏன் இது பெரிய குழுவாக ஒன்று ஆரம்பித்தேன் அப்படிங்கிறதான். நாங்கள் ஏற்கனவே இந்த குழு ஆரம்பிச்சு நடத்திட்டு தான் இருந்தோம். ஆனால் முழுமையான இது இறங்கி செஞ்சது இந்த ஆக்கிரமிப்பு எடுத்ததுக்கப்புறம் தான். அப்புறம் தான் சரி நம்ம வந்து இந்த மாவட்டம் முழுக்க செய்கிறத விட இந்த மாநிலம் முழுக்க இந்த குழுவை ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு தான் இது ப்ராசஸில் இருக்குது. சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து சார் வந்து நம்ம மலர்முடியை சார்ந்தவர்கள். இப்போ அவர்கிட்ட நாங்கள் ஏற்கனவே பேசி இந்த மாதிரி அடுத்து என்ன சார் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்கு கேட்டு சொன்னார். நாமளே கவர்மெண்ட்டில் போய் கேட்கறதுக்கு நாமளே மிஷினை வாங்கி வெட்டி அதை சுத்தப்படுத்தி ஜேசி எடுத்து பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி ஒவ்வொரு கருத்துக்களையும் நாங்கள் எல்லாருக்கும் வர வச்சு பேசிக்கலாம்ன்றதுக்காக இந்த கூட்டமே போட்டிருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீர், நிலம், காற்று, நீர் வந்து விலை மதிக்க முடியாத ஒரு 3மே தேவையான ஒன்று தான். நீரை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். நீரை எப்படி சுத்தமாக வச்சுக்கணும், அங்கே எல்லாம் மழை நீர் பெஞ்சிச்சுன்னா குளம், கம்மா, ஏரி, அணைக்கட்டு இப்படி இடங்கள்லாம் பார்த்தோம்னா பூரா பாலித்தீன் கவரு, இந்த சீமைக்கருவியில், அப்புறம் நம்ம இந்த கோழி கழிவு, இப்போ இப்படி இந்த மாதிரி கழிவுகள் இருக்குது. அப்புறம் இந்த ரசாயனங்கள் சார்ந்த கலப்படத்தை கலந்து விடுறாங்க. அதாவது ஒரு சில குளங்கள்லாம் பார்த்தோம்னா சாக்கடை குளமாக தான் மாறிட்டு இருக்குது. ஆனால் உண்மையிலே இது குளமாக இல்லை. அதான் நாம் எப்படி வந்து ஒரு தண்ணீரை குடிக்கிறதுக்கு வந்து சுத்தமாக இருந்தால் தான் குடிக்க முடியும். கொஞ்சம் லைட்டாக உப்பு தண்ணியாக இருந்தால் நம்ம குடிக்க முடியல. அப்போ என்னதுன்னா தண்ணி சுத்தமாக இருந்தால் தான் நாம் குடிக்கிறோம். நம்ம வந்து சொல்கிறோம், என்னப்பா தண்ணி சுத்தம் இல்லை, என்னப்பா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை இருக்குது, சொல்லக்கூடிய வாய் இருக்குது, சொல்லிடுறோம். வாயில்லாத ஜீவன் ஆடு மாடுக்கு சொல்லுமா, எதையாவது குடிச்சிட்டு போக வேண்டியதுதான். அது வயிற்றுக்கு ஆகி அது ஒரு ஜீவன் தான். அப்போ அதனால தான்
குளம் குட்டைகளை வந்து தூய்மையான தண்ணியாக மாறணுன்றதுக்காக தான் நம்ம இந்த போராட்டத்தை கையில் எடுத்துருக்கோம். சரிங்களா? அப்போ வந்து நீரில் வாழக்கூடிய கவலை, மீன், நண்டு, உப்பு இதெல்லாம் வந்து ஒரு வகையான ஜீவன் தான். அதனால் வந்து இதெல்லாம் மையப்படுத்தி தான் குளத்துகளில் வந்து எந்த ஒரு கழிவுகளும் கொட்டக்கூடாது, தூய்மைப்படுத்தி வைக்கணும், அந்த ரசாயனங்களை கலக்கக்கூடாது, கெமிக்கல் கலக்கக்கூடாது. இப்படிங்கிறத வச்சு தான் அந்த நீரை வந்து சுத்தப்படுத்தணுங்கிறத தான் இது ஒரு விஷயமாக கைவிட்டுருக்கலாம். நிலத்தை வந்து எப்படியெல்லாம் பாதுகாக்கணும், எல்லாம் எப்படி பாதுகாக்கணும்? இந்த மாதிரி கழிவுகள்னாலையும் இந்த மாதிரி இப்போ பாலித்தீன் பிளாஸ்டிக்னாலையும் அதை வந்து அந்த மக்க விடாமையும் அந்த இது தன்மையை வந்து இழக்க வைக்கணும். அதனால் வந்து நிலம், நீர், காற்று அப்போ வந்து மரங்கள் வந்து அதிகமாக நடணும். இப்போ சார்ஜ் சொன்னது மாதிரி நம்ம ஆரம்பத்துலேருந்தே நம்ம வந்து பனை விதை தான் அதிகமாக ஆரம்பத்துலேருந்து நட்டு கொடுக்குறோம். ரெகுலர் சகோதரர்லாம் வந்து ஒரு டீமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பனை விதை மட்டுமே பண்ணுறாங்க. ஆனால் நாம் என்ன தேர்ந்தெடுத்துருக்கோம்னு கேட்டிங்கன்னா, மரங்கள் வந்து அதிகமான ஆக்சிஜன் தரக்கூடிய மரங்கள் ஒன்று. அதே சமயத்தில் வந்து பல வகைகள், பறவைகள் சாப்பிடக்கூடிய பல வகைகள் நடனம். அப்போ வந்து எல்லா மரங்களையும் வந்து அதிகமாக நடனம்ங்கிறத கையில் எடுத்துக்கிறேன். நீர், நிலம், காற்று இது மூணுமே தேவையான ஒன்று. இது மூணுமே இல்லைன்னா யாராலும் எவ்வளோ பெரிய ஆட்சி ஆண்டாலும் சரி, எவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான பணம் வச்சுருந்தாலும் சரி, சொத்து வச்சுருந்தாலும் சரி, இது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இது மெயின் இதுதான் தேவை. அதனால் வந்து நீரை பாதுகாக்கப்படணும். அதாவது குளம், குட்டை, ஏரிகளில் வந்து நீர்நிலையில் வந்து பாதுகாக்கப்படணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். இந்த அரண்மனை குளத்தில் ஆக்கிரமிப்பு நடந்துச்சு, அது சரி பண்ணி விட்டாச்சு. திருப்பி அதில் பணமாக இன்னும் நிறைய நடந்தா ரோட்டோரமாக அதிகம் பணமாக நடக்கும். அது ஏன் இப்போ நமக்கு தேவைகள் அது குறைஞ்சி போயிடுச்சுன்னா, முன்னாடி ஆடு வளர்த்தாங்க, மாடு வளர்த்தாங்க, எல்லாம் அதில் தான் போய் பண்ணுவாங்க. குடிநீரும் அதில் தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னைக்கு போர்வெல்னு ஒன்று வந்துச்சோ அவங்கவுங்க தேவைக்கு அவங்கவுங்க போட்டு எடுத்துக்கிட்டனால இதோட கவனத்தை யாருமே பெரிய அளவு கண்டுக்கவும் இல்லை. அதை கைவிடப்பட்ட ஒரு நிலையில தான் இன்றைக்கி நம்ம குளங்கள் எல்லாமே இருக்குது. அதோட அத்தியாவசியத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கான பாதிப்பு வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று அமைச்சர் சொன்ன மாதிரி ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது உள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஆக்கிரமிப்பு, அதில் ஒரு காட்டை போட்டு மண்ணை போட்டு காசாக்கி செட்டை சாவு இந்த மாதிரியான பணம் படைத்தவங்களோட கைப்பில் தான் இது போனோம்னா இவ்வளோ ஒரு பாதிப்பாக இருக்கும். வித்தியாசமாக நான் ஃபீல் பண்ணுறேன். அதை வந்து நமக்கு புரிதல் மக்கள்கிட்டையும் நம்மள்கிட்டையும் கொஞ்சம் அவேர்னஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சகோதரர் சொன்ன மாதிரி அந்த மண் மேடுகளை எடுத்து வெளியில் கொண்டு போகக்கூடாது. எடுத்து அந்த கடைகளை சுற்றி நம்ம குறிப்பாக பிடிக்கிறது பனைமரம் தான். பனைமரம் ஒன்று மட்டும்தான் நீரை வந்து உறிஞ்சு தண்ணீரத்தை வச்சு மண்ணையும் அரிப்பு அதிகமாக்காமல் செய்யும். ஸோ பனைமரத்தோட இம்பார்ட்டனாக நம்ம இன்னும் கொஞ்சம் வேலைக்கு சொன்னால் கொஞ்சம் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.